ஒரு நாள் தன் அப்பாவை ஒரு உயர்தர உணவகம் ஒன்றிற்கு அழைத்து சென்றான் மகன். அப்பாவின் வயது 80 கடந்து இருக்கும். உடல் நளினமுற்றுதான் இருந்தது. அவருடைய தட்டில் தனக்கு பிடித்தமான சாப்பாடு வைக்கப்பட்டது. மெதுவாக உணவை உட்கொள்ளத் தொடங்கினார். உட்கொள்ளும் தருணத்தில் சில பருக்கைகள் வேஷ்டி மீதும் சட்டை மீதும் விழுந்தன. உணவருந்திக் கொண்டு இருந்த மற்றவர்கள் இதை முகம் சுழிக்கும் விதமாக பார்த்தனர். ஆனால் மகனோ தன் தந்தை சாப்பிடுவதை அழகாக ரசித்துக் கொண்டு இருந்தார். சாப்பாட்டை முடித்த பின் தன் அப்பாவை கை கழுவும் இடத்திற்கு அழைத்து சென்று முகத்தில் ஒட்டியிருந்த சட்டை பையில் விழுந்த சோற்று பருக்கையை நீக்கினான். வெளியே வரும் போது ஒரு அமைதி நிலவியது. அப்போது அங்கே உணவருந்திக் கொண்டிருந்த நபர் எழுந்து நின்று, நீங்கள் ஒரு பொருளை விட்டு செல்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு அப்பாவும் மகனும் இல்லை என்று தலை அசைத்தனர். அதற்கு அவர், இல்லை, நீங்கள் ஒரு பாடத்தை மற்றவர்களுக்கு கற்பித்துவிட்டு செல்கிறீர்கள் என்று பதில் அளித்தார். ஆம், உண்மையில் நம்மை பெற்றெடுத்த நம் அம்மாவையும் அப்பாவையும் நாம் கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் யார் வந்து கவனித்துக் கொள்ளப் போகிறார்கள்?